இடிச்சத்தம் எவ்வாறு உருவாகிறது? வெப்பமான, ஈரப்பதமான காற்று வானத்தை நோக்கி வேகமாக உயர்ந்து, அங்கு அது பெருமளவு குளிர்ச்சியடைவதால் இடியுடன் கூடிய மழை மேகங்கள் உருவாகின்றன. மேகங்களுக்குள் இருக்கும் நீரின் ஒரு பகுதி பனிக்கட்டியாக உறைகிறது. வலிமையான காற்று நீரோட்டங்கள் இந்த பனிக்கட்டிகளையும் நீர்த்துளிகளையும் ஒன்றோடொன்று மோதச் செய்கின்றன. இந்த மோதல் பனிக்கட்டியிலிருந்து எலக்ட்ரான்கள் எனப்படும் மிகச்சிறிய மின்னூட்டம் பெற்ற துகள்களை தட்டிவிடுகிறது. இதனால் அங்கு மின்சாரம் சேகரிக்கப்படுகிறது. இந்த மின்சாரம் மின்னல் வெட்டின் மூலம் வெளியேற்றப்படுகிறது. மின்னலானது தன்னைச் சுற்றியுள்ள காற்றை வியக்கத்தக்க வகையில் 30,000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடாக்குகிறது. இது சூரியனின் மேற்பரப்பை விட 5 மடங்கு அதிக வெப்பமாகும். இந்த வெப்பம் காற்றை மிக வேகமாக விரிவடையச் செய்கிறது, அதாவது ஒலியின் வேகத்தை விட வேகமாக விரிவடைகிறது. இதுவே இடி முழக்கத்தை ஏற்படுத்துகிறது. மின்னலும் இடியும் ஒரே நேரத்தில் நிகழுமா? இடியுடன் கூடிய மழை மேகம் நமக்கு நேர் மேலே இருந்தால் மின்னலையும் இடியையும் ஒரே நேரத்தில் உணர முடியும். மேகம் தள்ளி இருந்தால் ஒலியை விட ஒளி வேகமாக பயணிப்பதால் முதலில் மின்னலைத்தான் பார்க்க முடியும். தூரம் கணக்கிடுதல். மின்னல் தெரிந்த பிறகு எத்தனை வினாடிகள் கழித்து இடி சத்தம் கேட்கிறது என்பதை எண்ணிப் பாருங்கள். அந்த வினாடிகளை 3ஆல் வகுத்தால் புயல் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்று அறியலாம். 5ஆல் வகுத்தால் அது எத்தனை மைல் தொலைவில் உள்ளது என்று அறியலாம். மேகத்தின் அளவு. வெப்பமான மற்றும் ஈரப்பதம் மிகுந்த நாட்களில் கருமேகங்கள் உருவாகின்றன. இடியுடன் கூடிய ஒரு மேகம் பொதுவாக 5 கிலோமீட்டர் அகலமும் 8 கிலோமீட்டர் உயரமும் கொண்டதாக இருக்கும்.